Hi, hello, welcome to Sangeetha's. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு குர்த்தி தான் பார்க்க போகிறோம். என்ன குர்த்தி அப்படின்னா ஒரு லைன் பேட்டர்னில் ஒரு அம்பர்லா குர்த்தி தான் பார்க்க போகிறோம். ஜெசிகா பிராண்ட் ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அல்டிமேட்டாக இருக்குது. புக்கிங் நம்பர் என்ன அப்படின்னா 8940494105 அந்த நம்பர் தான் புக்கிங் நம்பரு. புக் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான அமேசிங்கான ப்ரைஸ் பாயிண்டில் ரொம்ப 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 பிடிச்ச மாதிரி வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் பார்க்க போகிறோம். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண முக்கியமாக மறந்துடாதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸாக இருக்கட்டும் ஏதாவதுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். ஓகேங்களா? வாங்க கலெக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் லைன் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. நல்லாவே மெஷர்மெண்ட் நல்லா பக்காவாக இருக்குது. இது எக்ஸல் சைஸு தான். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து இது பர்ஸ்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ் இருக்குது. ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா 53 இன்ச்சஸ் இருக்குது. லாங்காக ஒரு ஃப்ளாரல், அதாவது கீழே வரையுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளாரல் வரும். நல்லா நீட்டாக இருக்கும், ஒரு சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்களேன். வெறும் 490 ருபீஸ் மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் சூப்பராக இருக்கும். டிரான்ஸ்பரன்சி எதுவுமே இருக்காது. ஃபுல்லாகவே லாங்காகவே உங்களுக்கு லைனும் பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. சென்டர்லேயுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நீட்டாக ஒரு அழகான ஒரு ஸ்மூத்தான ஒரு டெய்லி வியர் குர்த்தி. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. புக்கிங் நம்பர் 8940494105 அந்த நம்பருக்கு புக்கிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலரில், அதாவது ஒரு ஒயிட்டும் இல்லாமல் ஒரு க்ரீனும் பாட்டில் க்ரீனும் இல்லாமல் ஒரு அந்த கலர் காம்பினேஷனில் ஒரு பேட்டர்ன், ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 399 மட்டும்தான். சிங்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஷிப்பிங் வரும். ஏதாவது 2 பீசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துருவோம். இதோட ஒரு லெகின்ஸோ ஒரு ஷாலோ இல்லை பட்டியாலாவோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை டாப்ஸு ப்ளஸ் லெகின்ஸு ஷால் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 399 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. இது அழகாக நீங்கள் ஒரு பாட்டில் க்ரீன் கலர் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு சூப்பரான அமேசிங்கான கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குங்க. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுவே ஒரு லைட் க்ரீன் கலர் காம்பினேஷனில், இப்போ நான் போட்டிருக்க அந்த கலர் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 330 ருபீஸ் மட்டும்தான். ஜெசிகா பிராண்டு. சென்டரில் வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சூப்பரான அமேசிங்கான நான் டிரான்ஸ்பரன்சியில் வரும். 330 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைடு கட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயுமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. 330 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இதுவுமே ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷன் தான். ஒரு இதோட கிளாத்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. அப்படியே டிரான்ஸ்பரன்சி எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு குவாலிட்டி, ஒரு பக்காவான ஒரு குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. ஜெசிகானாவே உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒயிட் கலர்லேக்கு நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? சூப்பராக இருக்கும். நான் டிரான்ஸ்பரன்சி தான், நல்லா ஸ்மூத்தியாகவே இருக்கும். உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த இடத்துல சைடு பாக்கெட்டுமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைடு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சைடு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ஹேண்டிலுமே வந்து அழகாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நார்மலாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீன் கலரு, செம்மையான ஒரு கலர் காம்பினேஷனில். இதுக்கு இப்போ நான் காமிச்ச எல்லாத்துக்குமே வந்து மோஸ்ட் ஆஃப் ஒரு ஒயிட் கலர் லெகின் நீங்கள் மேட்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுக்குமே நீங்கள் ஒயிட்டு இல்லை கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் பிங்க் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம், இல்லைனா மெரூன் போட்டுக்கிறனாலும் போட்டுக்கலாம். நல்லா அமேசிங்காக தான் இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிரான்ஸ்பரன்சிங் தான். இதோட புக்கிங் நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 8940494105 அந்த நம்பர் தான் புக்கிங் நம்பர். இதோட ப்ரைஸ் 350 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் பேட்டர்னில் ஒரு சூப்பரான குர்த்தி. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 535 மட்டும்தான். எனி 2 பீசஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கு. சிங்கிள் பீஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் வரும். ஒரு சூப்பரான ஒரு லாங் டைப் ஃப்ளாரல் லென்த் வரும் உங்களுக்கு. இது வந்து எக்ஸல் சைஸு. பர்ஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 42 இன்ச்சஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கலாம்.
இதுக்கு நீங்கள் நேவி ப்ளூ கலர் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். குவாலிட்டி நல்லா பர்ஃபெக்டாக இருக்குங்க. டிரான்ஸ்பரன்சி எதுவுமே இருக்காது. ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்கும் உங்களுக்கு மெட்டீரியல் எல்லாமே. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் ஒரு சூப்பரான கலர் காம்போ. இதுக்கு நீங்கள் பீக்கா க்ரீன் நீங்கள் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளாரல்ங்க, சூப்பராக இருக்குது. நீங்கள் அழகாக நீங்கள் ஒரு பீக்கா க்ரீனோ இல்லை மெரூன் கலர் லெகினோ நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக அமேசிங்காக இருக்கும். மெட்டீரியல் வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டார்க் க்ரீன் கலர்னு சொல்லுவாங்க, டார்க் க்ரீன் ஷேடில் வரும். இதுக்கு நீங்கள் இந்த தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் வந்து ரெட் கலர் வந்திருக்கு. ரெட் கலர் லெகின் ஷால் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க, அழகாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளோரல் லென்த் வரும். அமேசிங்காக இருக்குது, ப்ரீமியம் குவாலிட்டி. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 535 ருபீஸ் மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் க்ரீன்னு சொல்ல முடியாது, ஒரு பாசி பயிர் அந்த கலர் காம்பினேஷனில் இதோட ப்ரைஸு 535 மட்டும்தான். நல்ல ஒரு ஃப்ளாரல் லென்த்து. இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ரெட் கலரோ இல்லை பீச் கலர் லெகினோ நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஒரு அமேசிங்கான ஒரு கலர் காம்போவில் வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு குவாலிட்டி. இதோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு 2 டோனும் இல்லாமல் காட்டன் ரயான் இல்லாமல் ஒரு மிக்சர் ஃபேப்ரிக்கு. நல்ல அமேசிங்காக இருக்குது கலர் காம்போ. மெட்டீரியல் நான் டிரான்ஸ்பரன்சி, ப்ரீமியம் குவாலிட்டி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 465 மட்டும்தான். இதுக்கு நீங்கள் வந்து ரெட் கலர் பேண்ட் ஷால் நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. இதோட ஒரிஜினல் மிரர் வச்சு இந்த இடத்துல அழகாக பண்ணியிருக்காங்க. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது காம்பினேஷனு. நீங்கள் அழகாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக்கிங் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்பர்லா டைப்பு தான். மெட்டீரியல் செம்ம குவாலிட்டிங்க, நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி. ஒரு நான் டிரான்ஸ்பரன்சி மெட்டீரியல் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி உங்களுக்கு. இது ஒரு ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 615 மட்டும்தான். இது ஃப்ரீ ஷிப்பிங்கில் உங்களுக்கு பண்ணி கொடுத்து ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க. 615 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு தாராளமாக ஒரு சாண்டல் கலர் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வியரு. நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க, அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக இது வியர் பண்ணி போகலாம். நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் வியர், சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே வந்து ஒரு ரெட் வித் பீச் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. அழகாக இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு மெரூன் கலர் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். இது எனி சிங்கிள் பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங். இது மட்டும் இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 615 மட்டும்தான். ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல் ப்ரீமியம் குவாலிட்டி. இது வந்து நீங்கள் வந்து கலர் போகாது, எதுவுமே போகாது. இந்த இடத்துல பிரிண்டிங் எல்லாம் கிளாத்லேயே வராதுங்க. இது டிஜிட்டல் பிரிண்ட் வந்து கிளாத்லேயே வருது. சும்மா ட்ரெஸ்ஸு மேலே ஒரு சில டைம் அப்படியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்காது. இது எல்லாமே ப்ரீமியமாக இருக்கும். கலர் போகாது, எதுவும் ஆகாது, டிரான்ஸ்பரன்சி இருக்காது. நல்ல ஹை குவாலிட்டி வித்து ஓவர்லாக்கோடையே உங்களுக்கு வந்துடும். சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஒரு பீக்கா க்ரீன் கலர் காம்பினேஷன், ஒரு சூப்பரான கலர் காம்போங்க. அழகாக நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு சாண்டில் கலர் லெகின் நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது. கலருமே அட்டகாசமாக இருக்குது. ஓகேங்களா? ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெரூன் கலர் காம்பினேஷனில் இதுக்குமே நீங்கள் வந்து உங்களுக்கு சாண்டில் கலர் லெகின் தான் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நல்ல ஒரு அழகான கலர், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் ஒயின் கலர் லெகின் நீங்கள் பேண்ட் ஷால் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வேணும்னா சாண்டலுமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நேவி ப்ளூ கலர். இதுக்கு நீங்கள் அழகாக வந்து இது நைரா பேட்டர்னில் வந்துடும். அழகாக வந்து நீங்கள் ஒயிட் கலர் இதுக்கு வந்து பர்ஃபெக்டாக போடணுன்னா ஒயிட் கலர் லெகின் மட்டும்தான் நீங்கள் போட முடியும். அதுதான் சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் என்னவா இருக்கும்? 375 மட்டும்தான். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. இது நைரா கட்டு. உங்களுக்கு வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைடுலுமே கொடுத்துருக்காங்க.
இது எல்லாமே 42, அதாவது பர்ஸ்ட் மெஷர்மெண்ட்டு 42 இன்ச்சஸ் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். எக்ஸல் சைஸு. ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி புக்கிங் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று லைவில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பார்க்கணுன்னு ஒரு டிஸ்டர்பாக இருந்தால் சாரி, எனக்கே அது சொல்லக்கூடாதுன்னு தெரியல. ஆனால் ஷேர் பண்ணியிருந்தேன், ஆனால் சொல்லிட்டேன். ஆனால் அந்த இதை நம்ம வந்து இது ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கும் போது அது வந்து டெலிட் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதை நான் அது கை தவறி டெலிட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அது டெலிட் ஆயிடுச்சு. அதனால் அந்த விஷயத்த திரும்ப சொல்கிறேன், எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. சும்மா அது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விஷயந்தான். மற்றபடி உங்கள்கிட்ட வந்து நான் சொல்லணும்னு ஏதோ நீங்களாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக இருக்கிறீங்க, எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச விஷயந்தான். என்ன அப்படின்னா, நான் இது சொன்ன விஷயந்தான். பார்த்தவங்களுக்கு தெரியும், லைவில் வந்தவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்கிறேன். இதனால் என்ன ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு என்னோட லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்ன அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஸ்கூல் டீச்சர். ஒரு ஸ்கூலில், ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் மந்த்லி 10,000 வாங்கின ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர். லாக்டவுன் வந்தது. லாக்டவுன் டைமில் எல்லாத்துக்குமே லைஃப் வந்து டோட்டலாக மாறினுச்சு. அந்த டைமில் நாங்கள் எங்களுக்கு வந்து வீடு கட்டிகிட்டு இருந்தோம். நிறைய ஒரு ப்ரெஷரு. வீடு கட்டி அப்போ தான் அங்கே போனோம் ஷிஃப்ட்டை. ஒரு வாடகை வீடுனாவே தெரியும், நிறைய தண்ணி இஷ்யூஸ் அந்த மாதிரி எனக்கு நிறைய இருந்துச்சு, பிரச்சனை இருந்தது வாடகை வீட்டில். அப்போல்லாம் நாங்கள் என்ன பண்ணோம், அப்போல்லாம் வந்து மழை இல்லை இல்லைங்களா, தண்ணி நம்ம வந்து வெளியிலேருந்து வாங்கி வாடகை வீட்டுக்கு டேங்கில் ஏற்றி தான் நம்ம ஏற்றணும். அதுவே பர் வீக் 2 அப்படி ஏற்றிட்டு இருந்தோம். அது அப்புறமா தண்ணி வராது, பக்கத்துலேருந்து போய் எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி நம்ம ஒரு வீடு கட்டி நம்ம சொந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு வீடு கட்டிட்டு சொந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும். அந்த டைமில் ஒரு லாக்டவுன் போட்டாங்க. அந்த லாக்டவுன் டைமில் எங்கள் ஹஸ்பண்டுமே ஒரு ப்ரைவேட்டு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற சாதாரண பேங்க் எம்ப்ளாயி தான். சரிங்களா? ப்ரைவேட் செக்டார்னாவே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நானுமே சாதாரண ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர். மந்த்லி ஒரு 10,000 தான் வாங்கிட்டு இருந்தேன் சேலரி. அப்போ லாக்டவுன் டைமில் நம்மள எல்லாருக்குமே வந்து நிறைய பேருக்கு வந்து லாக்டவுன் டைமு ப்ளஸ்ஸாகவும் இருந்திருக்கு, நிறைய பேருக்கு நெகட்டிவாகவும் இருந்திருக்கு. எனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ப்ளஸ்ஸாக இருந்தது, ஒரு சில விஷயங்கள் எதிர்பாருங்கிற மாதிரி நடக்காத விஷயங்கள்லாம் என்னோட லைஃப்பில் கண்டிப்பாக வந்தது. ஏதோ ஆனால் அடிக்கடி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க, இல்லைப்பா நம்ம ஏதாவது வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம ப்ரைவேட் செக்டார்லேயே ஓடிட்டு இருக்கிறது, ஏதாவது ஒன்று சொந்தமாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் யோசிச்சுட்டு இருந்தது. அவங்களும் நாங்கள் எங்கள் 2 பேத்துக்குள்ளே நிறைய டிஸ்கஷன் பண்ணி, ஏன் நம்ம வந்து எங்களுக்கு வந்து காஸ்டியூம்னா ரொம்ப பிடிக்கும், நல்லா சூப்பராக போட்டுட்டு போகணும்னு நினைப்போம், ஏன் நம்ம அந்த இதை செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளாக ஒரு கொஞ்சமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்தது தான் இந்த பிஸ்னஸ். ஓகேங்களா? அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு நைட்டிஸும் கொஞ்சமாக ஒரு சாரீஸும் காட்டன் சாரீஸும் எடுத்துகிட்டு தான் எங்களோட இதை ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ வந்து எங்களோட ஹவுஸ் வந்து சிட்டிக்குள்ளாரையோ வில்லேஜுக்குள்ளாரையோ இல்லை, எங்கள் ஹவுஸ் வந்து சிட்டிக்கு அவுட்டரில் தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ வந்து எல்லாரும் வந்து அங்கே வந்து எடுக்க முடியாத ட்ரெஸ்ஸஸ். அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், எங்களோட நேட்டிவ் பக்கத்தில் இருந்த வில்லேஜஸ்க்கெலாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துட்டு இருந்தோம். சரிங்களா? கண்டிப்பாக இது போர் அடிச்சிருந்தா சாரி மன்னிச்சிக்கிங்க. என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு விஷயங்களை என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, என்னோட தெரிஞ்சவங்களுக்கு, என்னோடைய கஸ்டமர்ஸ் ஆகிய உங்களுக்கு, என்னையோட வெல்விஷர் ஆகிய உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதனால் சொல்லிகிட்டு இருக்கேன். சாரி, ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிக்கோங்க. சரிங்களா? அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு நிறைய பேர் வாங்கினாங்க, நிறைய பேர் வந்து நிறைய பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு சில பேர் வந்து என்னென்னா, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, ஸ்கூலுக்கு போக வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அசிங்கப்படுத்தினாங்க. மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய பேர் அசிங்க தான் படுத்தினாங்க. ஒரு சில பேர் நிறைய இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணாங்க. அந்த என்ன ரொம்ப ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவமானப்படுத்தினாங்க, நிறைய அசிங்கப்படுத்தினாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு நிறைய கேட்குறவங்களுக்கு யாருக்குமே நம்ம ஃபேமிலியில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது இல்லையா? அதனால நிறைய பேர் அசிங்கமும் படுத்தினாங்க. அப்போ தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும் போது, ஏன் நம்ம ஒரு கடை வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கடைங்கிறது நம்ம வைக்கணும்னா அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படும்னு உங்களுக்கே தெரியும்.
நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்னு தெரியும். நிறைய பேர், நிறைய லேடிஸ்க்கு, நிறைய பேருக்கு இது நிறைய விஷயம் தெரியும். கடனை நம்ம சும்மா போய் வைக்க போகிறது கிடையாது. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நமக்கு தேவைப்படுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். அதனால நாங்கள் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இல்லாமல் நம்மளோட இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குட்டியாக பெரம்பலூரில் குட்டியாக ஒரு ஷாப்பு தேர்ந்தெடுத்து அதில் வச்சுருந்தோம். வச்சுட்டு கடை வச்சாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருந்தது. கடை வச்சாச்சு, கஸ்டமருக்கான வச்சாச்சு. சிம்பிளாக ஒரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் என்ன தேவையோ அது மாதிரி வச்சுட்டோம். அப்போ வந்து மக்கள் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்களோட கண்தோட்டம் எப்படி இருக்கும்? இப்போ நானாக இருக்கட்டும், ஒரு ஷாப்புக்கு போகணுன்னா குட்டி கடையாக பார்த்து போவேனா? அப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணும்? பெரிய அட்மாஸ்பியர் நல்லா இருக்கணும், பெரிய கடையாக இருக்கும், நல்ல லைட் செட்டிங்லாம் வச்சு பயங்கரமாக இருக்கணும், பிரம்மாண்டமாக இருக்கணும். அந்த மாதிரி கடையை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? ஆனால் நான் அப்படி பண்ணது வந்து நான் அப்படியும் நான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அதுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன். ஏன்னா குட்டி குட்டி கடையில் தான் ரொம்ப அழகழகாக டிசைன்ஸ் இருக்குது, அழகழகாக மாடல்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நல்லா முகம் சுளிக்காமல் எடுத்து போடுறாங்க சரிங்களா? ஆனால் அதே மாதிரியே எனக்கு ஃபஸ்ட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஒரு சில கஸ்டமர்ஸ் என்ன குட்டி கடையாக இருக்குது, இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியில் போயிட்டாங்க. அதுலேயும் ஒரு சில பேர் வந்து எனக்கு ரொம்ப எடுத்துகிட்டு போனாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு நிறைய 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 பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, பரவாயில்ல, குட்டி கடையாக இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, மெட்டீரியல் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய லேடிஸ், என்ன மாதிரி இருக்க நிறைய லேடிஸு, நிறைய கலெக்ஷன் வந்திருக்கேன், நிறைய 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 மோட்டிவ் பண்ணாங்க. அதில் ஒரு சில பேர் குட்டியாக இருக்குன்னு எடுக்காமையும் போயிருக்காங்க. ஆனால் வந்து எடுத்தவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட ரிப்பீட்டட் ஆகிட்டே தான் இருக்காங்க சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதுலேயே அப்படியே 1 by 1 ஒரு 3.5 years ஓடிடுச்சு. எங்களுக்கு நிறைய பேர் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, நிறைய ப்ளஸ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய ஒரு சில பேர் வந்து நம்ம பிடிக்காத சில பேர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களாம் நிறைய நெகட்டிவும் கொடுத்துருக்காங்க சரிங்களா? நிறைய வாழ்க்கையில் நிறைய அசிங்கப்பட்டாச்சுங்க, நிறைய வேதனைப்பட்டாயிடுச்சு. எனக்கு குட்டி குட்டி சில்ட்ரன்ஸும் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. எனக்கு சப்போர்ட்டுக்கு எங்கள் மாமியாரும் இருக்காங்க. மாமியார் வந்து உடம்பு முடியாதவங்க, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு 70 years ஆயிடுச்சு. நிறைய டைம் உடம்பு முடியாமல் தான் படுத்திருப்பாங்க. நிறைய ஃபெஸ்டிவலுக்கு நான் என் பசங்க சாப்பிடாமே இருந்திருக்காங்க. நான் போயிட்டு தான் சாப்பாடு வாங்கி கொடுத்து தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு 10 o'clock 11 o'clock அந்த மாதிரி டைம் ஆயிரும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த டைமில் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். அப்போ வந்து எங்கள் மாமியாராலையும் முடியாது, அவங்களும் வயசானவங்க, என்ன பண்ணுவாங்க பாவம். அந்த டைமில் போய் பண்ணியிருப்பேன். அம்மா அப்பாவும் இருக்காங்க, அம்மா அப்பா நம்ம கூட இல்லை, அவங்க வெளியே இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என் குழந்தைங்க நிறைய டைம் வந்து 10 o'clock 11 o'clock சாப்பிட்ட டைம் மட்டும்தான் நிறைய டைம் இருந்திருக்கு. ஆன் டைமுக்கு நம்மளால கொடுக்க முடியலையேன்னு நிறைய வேதனைப்பட்டிருக்கேன் சரிங்களா? எதுவும் நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப் போயிட்டே இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்து நம்ம ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பசங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பித்து போயிட்டு இருந்தது. அவங்க 17லயே ஆரம்பித்தானுங்க. சும்மா ஒரு விஜய் சாங்ஸ் வந்து எடிட் பண்ணி அதை மட்டும் அப்லோட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் நம்ம விநாயகர் சதுர்த்தி அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணலன்னா, என் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம இதே சேனலை நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அன்னைக்கு தான் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு தான் நான் சேனலை ஆரம்பித்து ஜஸ்ட் ஒரு 4 month தான் போயிட்டுருக்கு. ஆன்லைனில் நிறைய 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 சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து இன்னும் உங்களுக்கு ரேட் எந்த ப்ரைஸ் பாயிண்டில் வேணும், எவ்வளோ அஃபர்டபுளாக கொடுக்க முடியும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் மூலிமா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் கலெக்ஷன்ஸ் இப்படி கொண்டுட்டு வாங்க அப்படி கொண்டு வாங்கன்னா நிறைய கண்டிப்பாக உங்களுக்காக தான் நான் கலெக்ஷன் பார்த்து பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்காக கலெக்ஷன் நல்ல ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் பெஸ்ட்டு ரேட்டில் கண்டிப்பாக கொண்டு வருவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எதுவும் இல்லையோ ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் வந்து நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் இல்லைங்களா, நம்ம மேனுஃபேக்சர் இடத்துல வாங்கி தான் நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அவங்கள்ட்ட சொல்லலாம், இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களும் மாற்றிக்குவாங்க. ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் சரிங்களா. அதனால் நான் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. பாசிட்டிவாகவும் இருந்தால் மெட்டீரியலில் ஒரு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாகவும் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து லேடிஸாக அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா எவ்வளோ கஷ்டப்படணும்னு கண்டிப்பாக ஒரு லேடிஸ் ஆகியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்.
எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம் அப்படிங்கிறத நிறைய டெய்லி இன்ன வரையுமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும், எல்லா லேடிஸ்க்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதை நம்ம டெய்லி நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கண்டிப்பாக ஆன்லைன்லேயே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னும் எவ்வளோ பெஸ்ட்டான கலெக்ஷன், பெஸ்ட்டான ரேட்டில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுக்க முடியும். அது மூலியமாக தான் இப்போ ஆன்லைன் ஸ்டார்ட் பண்ணி சரி பண்ணணும். ஏன்னா வந்து நமக்கு ஒரு ப்ரொமோஷன். ஏன்னா 3.5 இயர்ஸே நான் கீர்த்தி மேம் லைவையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவங்களே எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷன். அதனால நம்ம இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம தெரியாத போயிட்டு உங்கள்கிட்ட நான் என்ன எப்படி இது பண்ண, அது மாதிரி பெரிய நமக்கு இன்ஸ்பயர் ஆனவங்க சொன்னால் நம்ம விஷயம் ஈஸியாக உங்களுக்கு வந்து சேரும் இல்லையா? அதனால அவங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போனேன். அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இன்னும் உங்களுக்கு பெஸ்ட்டான ரேட்டில் கொண்டு வருவோம். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் மூலிமா இது பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் சாரி மன்னிச்சுக்கிங்க. இன்ன வரையும் எனக்கு சப்போர்ட் கொடுத்த அனைத்து நாள் உள்ளவங்களுக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றி. சரிங்களா? என்னுடைய நன்றியை தவிர நான் வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய பெஸ்ட்டு ரேட்டில் பெஸ்ட் அஃபர்டபுள் ப்ரைஸில் மெட்டீரியல்ஸ் நல்ல ஒரு ரொம்ப குவாலிட்டியான ஒரு மெட்டீரியலில் தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே உங்களுக்கு மெட்டீரியலை பற்றி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.